நீங்க ஹிஸ்டரி டிவி 18 சேனல்ல இந்த பான் ஸ்டார் ஷோ பாத்திருக்கீங்களா? இந்த ஷோ வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ. அந்த ஷோவே வந்து பாத்தீங்க அப்படின்னா செமையா இருக்கும். இந்த ஷோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னா பழைய பொருட்கள், அதாவது ஆன்டிக் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க தாத்தா காலத்துல ஏதாவது ஒரு பொருள் இருக்கலாம். அந்த பொருள்ல இப்ப நம்ம விக்க வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து வேற லெவல் ரேட்டுக்கு போகும். கிட்டத்தட்ட மியூசியம்ல கொண்டு வைக்கிற மாதிரி. சோ பழைய பொருட்கள் வாங்குறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருளுக்கு அதிக காசு கொடுத்து வாங்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்க பழைய காசா இருக்கலாம், இல்ல பழைய நோட்டா இருக்கலாம். அந்த மாதிரி அமெரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா எதை வேணாலும் விற்பாங்க. ஆனா அமெரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா பழங்காலத்து பொம்மைகள், பழங்காலத்து திங்ஸ், பழங்காலத்து பைக் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ விற்பாங்க. அதெல்லாம் வாங்குறதுக்கும் மக்களும் இருக்காங்க. அந்த மாதிரி கல்ச்சர் இன்னும் இந்தியாவுக்கு வரலன்னு நினைக்கிறேன். பட் அமெரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இந்த ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தாட் வந்தது. ஒருவேளை நம்ம காலத்துல இருக்க பொருட்கள் நம்ம சேர்த்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், மேபி ஃபியூச்சர்ல வந்து இது ரொம்ப விலைக்கும் போகலாம். சோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க வீட்டுல வந்து யமகா பைக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து காசா இருக்கட்டும், நிறைய நோட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சேர்த்து வைப்பேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோ தான். சோ அப்படிப்பட்ட ஒரு ஷோவே ஃபேக்னு சொன்னா நம்புவீங்களா? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எஸ், இந்த ஷோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்கா. நான் அப்பவே நினைச்சேன் நான் இந்த ஷோல எவனும் வாங்க வராத போதே இந்த ஷோ வந்து ஃபேக்கா தான் இருக்கும்ட்டு. எனக்கு போட்டுருக்காதுவும். ஆமாண்டா. ஆமா. இது எனக்கு ரீசெண்டா தான் தெரியும். எனக்கு பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா டே, அப்ப நான் சேர்த்து வச்சதெல்லாம் வீணா போயிருச்சா அப்படின்ற மாதிரி நான் முடிவே பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஷோவே ஃபேக்குன்றானுங்க. அந்த ஷோல எல்லாம் விக்கிறதுக்கு மட்டும் வருவானுங்க. ஆனா வாங்குறதுக்கு ஒருத்தன் கூட நான் வந்து பார்த்ததே கிடையாது. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். இதுல வேற அந்த ஷோல வேற பயங்கரமா வேற பேசுவானுங்க பாருங்க. அதுவும் கஸ்டமர்ஸ் கிட்ட தான் எப்படி தெரியுமா பேசுவானுங்க? கஸ்டமர் வந்து ஒரு பொருள் ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்து கொடுப்பான். அதுக்கு வந்து கஸ்டமர் கிட்ட கேட்பாங்க, நீங்க இந்த பொருளுக்கு எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? அதுக்கு அந்த கஸ்டமர் சொல்லுவான், நான் இந்த பொருளுக்கு ஒரு $1000 எதிர்பார்க்கிறேன். 1000 முடியவே முடியாது. இதுக்கு எங்களால அதிகபட்சம் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் $150. ஏன்னா இதை நாங்க ரிஸ்டோர் பண்ணணும், ரீஃபர்பிஷ் பண்ணணும், அதை நாங்க டிஸ்ப்ளே பண்ணணும். அண்ட் இது டிஸ்ப்ளே பண்ணக்கப்புறம் உடனே வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஸோ என்னால முடிஞ்சது அதிகபட்சம் $150. உடனே அந்த கஸ்டமர் சொல்லுவான், எனக்கு ஒரு $200 கொடுத்தா கூட சந்தோஷமா தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு, உங்க நல்ல மனசுக்காக கருதி நான் வந்து பாத்தீங்கன்னா $155 தரேன். இதான் என்னோட ஃபைனல். அண்ட் இதுக்கு மேல முடியவே முடியாது. டீலா நோ டீலான்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. அதுக்கப்புறம் டீல் ஓகே ஆயிருச்சு அப்படின்னா பேப்பர் ஒர்க் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டு போயிருவாங்க. பட் நம்ம பழைய பொருள் ஏதாவது சேர்த்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது விலை போக தான் செய்யும். அது உண்மைதான். பட் இந்த ஷோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஃபேக். இவன் பக்கா ஃப்ராடுமா. என்ன மாதிரி எத்தனை பேர் ஏமாந்துருக்கீங்க? நான் இந்த ஷோவை பார்த்து தான் நிறைய பொருட்கள்லாம் சேர்த்தே வச்சேன். இப்போ அது என்ன சொல்றதுன்னு தெரியல. பட் என்னதான் ஃபேக்கா இருந்தாலும் இந்த ஷோ வந்து பார்க்க சூப்பரா இருக்கும். பழைய பொம்மைலாம் கொண்டு வருவாங்களா, எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும்.